நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அடைகிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அடைகிறோம். பாவ மன்னிப்பையும் அடைகிறோம், மீட்பை அடைகிறோம். முதல் நிலை பாவ மன்னிப்பு. நீதிமொழி 28:13 பிறகு நாம் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது 1 யோவான் 1:7 பிரகாரம் இயேசு தன் இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார். அதோடு நின்றுவிடவில்லை கிறிஸ்தவ வாழ்வு. அடுத்தபடியாக மீட்பை சொந்தமாக்கி கொண்டு அந்த மீட்பில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த மீட்பும் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். மீட்பில் நான் நிலைத்திருக்கிறேன், மீட்பு எனக்குள் நிலைத்திருக்கிறது என்பது அடையாளம் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவித்தினையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நாம் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். முழு மன உறுதியோடு பொறுமையோடு இருக்குமாறு மாட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப அவர் வல்லமையால் நாம் வலுவூட்டப்பட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் மீட்பு நமக்குள் இருக்கிறது. மீட்பரோடு நாம் இருக்கிறோம். இத்தகைய அனுபவம் நமதாகட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.